fourth important is another coupling capacitor is required. இங்க இது CC ன்னு எழுதலாமா? CC ங்கிறது coupling capacitor at the collector. So same role as that. இங்க எது DC வரக்கூடாது. நமக்கு ஃபைனலா அவுட்புட் அப்ப இங்க இருக்க போறது இல்ல. அவுட்புட் is going to be here. V0 ங்கிறது என்ன? இதுக்கும் இந்த எர்த்துக்கும். புரியுறதா? இதான் எர்த் பாயிண்ட். So this is the output and V0 the CC ஓட ரோல் என்ன? Once again coupled from outside of the capacitor to the outer circuit for measurement or for further amplification or anything like. புரியுறதா நான் சொல்றதுங்க? So this is also of moderately the same CC ஓட வேல்யூ moderately higher இருக்கணும். ஃபைனலா இந்த நான் சொல்லிருந்த டிசைனுக்கு எல்லாம் பார்த்தா இது 1 கிலோ ஓம் சொன்னேன் இல்லையா? இது வந்து approximately 4 கிலோ ஓம் சொன்னேன் இல்லையா? இது வந்து 1 மைக்ரோ ஃபாரட் இருந்தா போறோம். இதுவும் 1 மைக்ரோ ஃபாரட் இருந்தா போறோம். இது லார்ஜா இருக்கணும். கிட்டத்தட்ட 47 மைக்ரோ ஃபாரட் அவசியப்படும் இங்க பைபாஸ் பண்றதுக்கு. ஸோ இது 1 இது எவ்வளவு 47 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் சொல்றேன் இல்லையா? லார்ஜா இருக்கும், மாடரேட்லி ஹையா இருக்கணும்னா 1 மைக்ரோ ஃபாரட் இஸ் குவைட் ஹை. ஏன்னா கெப்பாசிட்டன்ஸ் வரும்போது மைக்ரோ ஃபாரடும் பைக்கோ ஃபாரட் இப்படி தான், நானோ ஃபாரட் இப்படி தான் போவோம். மில்லி ஃபாரடுங்கிறதே ரொம்ப ஹை வேல்யூ மில்லிங்கிறது. ஸோ மைக்ரோ ஃபாரட்ல தான் நம்ம பேசிட்டு இருப்போம். 1 மைக்ரோ ஃபாரட் இஸ் குவைட் ஹை வேல்யூ. 47 இஸ் வெரி ஹை வேல்யூ கம்பேர்ட் டு திஸ். ஏன் இது ஹையா இருக்கணும்? பைபாஸ் பண்ணணும் ஏசியை. ஸோ தட் ஸ்டெபிலிட்டி இஸ் நாட் அஃபெக்டட். அண்ட் திஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி சம் 56 or 60 கிலோ ஓம் வரும். இது அப்ராக்சிமேட்லி 10 கிலோ ஓம் ஆர் 12 கிலோ ஓம்ஸ் இருக்கும். எதுக்கு? இது வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? 1.6 வோல்ட்ஸ் வரணும் VR2 அப்படின்னு பார்த்தோம். ஸோ 0.6 வோல்ட் இங்கே போய்டும். 1 வோல்ட் இங்கே ரீடைன் பண்ணிக்கும். 1.6 இருக்கணும், 1 வோல்ட் இங்கே ரீடைன் பண்ணோம். ஏன்னா 1 மில்லி ஆம்பியருக்கு தானே டிசைன் பண்ணோம். 1 மில்லி ஆம்பியர் 1 கிலோ வழியாக போகும்போது இங்கே 1 வோல்ட் ரீடைன் பண்ணிக்கும். அப்போ 1 வோல்ட் ப்ளஸ் 1.6 வரணும்னு சொல்லி இதை படித்தோம். ஞாபகம் இருக்கா? VR2 கிட்டத்தட்ட இந்த 9 வோல்ட் ஆப்ரேஷனுக்கு நம்ம டிசைன் பண்ணிட்டு இருக்கோம் சொன்னேன் இல்லையா? ஸோ 9 வோல்ட் ஆப்ரேஷனுக்கு டிசைன் பண்ணும்போது 1.6 வோல்ட் இங்கே ரீடைன் பண்ணிக்கணும். 1.6 வேணும் 12 கிலோ ஓம் போட்டால் அப்ராக்சிமேட்லி நான் சொல்கிறேன். ஸோ 56 R2 by R1 plus R2 which is 12 கிலோ கேன்சல் ஆகிடும். திஸ் இஸ் 68. ஸோ அப்ராக்சிமேட்லி 1/5 விட கொஞ்சம் ஸ்லைட்டாக ஹையராக இருக்கும். அப்ராக்சிமேட்லி 1/6 வச்சுக்கலாம். ஸோ 1/6 ஆஃப் VCC 9/6. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 9/6? அப்ராக்சிமேட்லி நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன அப்ராக்சிமேட்லி சொல்லிட்டு இருக்கேன், நாட் எக்ஸாக்ட்லி சொல்லலை. 9/6னா 3/2. 3/2னா 1.5, அதாவது 1.6. புரியுறதா? அப்போ 12 கிலோ ஓம் இருந்ததுன்னா இது 56 கிலோ ஓம் இருந்ததுன்னா நம்ம சொல்ற 1.6 வரும். ஸோ தீஸ் ஆர் த டிபிக்கல் வேல்யூஸ் ஆஃப் த ஆம்பிளிஃபையர் வேர் பேசிக்காக என்ன வேணும்? வோல்டேஜ் டிவைடர் பயஸ் வேணும். அப்போ RC RE இருக்கும், ஸ்டெபிலிட்டிக்கு RE இருக்கணும், RC இருக்கணும், R1 இருக்கணும், R2 இருக்கணும். இன் அடிஷன் டு தட் coupling capacitors and bypass capacitor, emitter bypass capacitor, 3 capacitor தேவை. Stability is ensured, no the biasing voltage is ensured. அப்புறம் என்னது கப்ளிங் வழியா பண்றதால அவுட்புட்ல AC சிக்னல் மட்டுமே வரும், DC சிக்னல் எதுவும் அவுட்புட்லயே வர போறது இல்ல. So the output voltage V0 will be a perfect replica என்ன? இது என்னெல்லாம் VA ல வேரியேஷன் இருக்கோ அது பர்ஃபெக்ட் வேரியேஷன் வித் ஹை வோல்டேஜ்ல நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன வோல்டேஜ்னு சொன்னோன்னு என்ன பண்ணணும்? இப்போ வோல்டேஜ் கெயினை பத்தி பேசணும். வோல்டேஜ் கெயினை பத்தி பேசுறோம்னா எப்படி? அவுட்புட் வோல்டேஜ் டிவைடட் பை இன்புட் வோல்டேஜ், வோல்டேஜ் கெயின். ஸோ AV அப்படிங்கிறதா வோல்டேஜ் கெயினுடைய சிம்பல். இது வந்து அவுட்புட் voltage V0 by input voltage VI. இதுதான் யூஸ்வலி இப்போ இதெல்லாம் டிசைன் பண்ணி முடிக்கும் போது VI எல்லாம் எவ்வளோ கொடுப்போம் கேட்டினா VI will be approximately 0.01 volt to 0.1 volt வரைக்கும் தான் கொடுத்தா போகிறோம். ஏன்னா இந்த பீட்டா வேல்யூ இஸ் அப்ராக்சிமேட்லி 100க்கு நம்ம டிசைன் பண்ணுற மாதிரி. அப்போ V0 எவ்வளோ வரும்? 0.01னா 1 வோல்ட் வந்துடும். இங்கே 1னா 0.1னா 10 வோல்ட் வந்துடும். திஸ் இஸ் ராங், எப்படியுமே போகக்கூடாது. ஏன்னா மேக்ஸிமம் VCCயே நமக்கு 9 வோல்ட். ஸோ அப்ராக்சிமேட்லி இது 0.05. அப்போ இது திஸ் வில் கம் டு சம் 5 வோல்ட். அப்போ தான் என்னாகும்? டிஸ்டார்ஷன்லெஸ் ஆம்பிளிஃபிகேஷன் நடக்கும். ஈவன் அப்போ இவ்வளவு சின்ன வோல்டேஜ் இருந்ததை 100 டைம்ஸ் இது பண்ணி கொடுக்கறது. ஸோ வோல்டேஜ் கெயின் இஸ் ஆல்சோ அப்ராக்சிமேட்லி
100 டைம்ஸ் வரும். பீட்டா வேல்யூ அப்ராக்சிமேட்லி பீட்டா வேல்யூ வந்துடும். ஸோ வோல்டேஜ் கெயின் ஏவியை நம்ம என்ன பண்ணுவோம், ஏவி வோல்டேஜ் கெயின் இஸ் மெஷர்ட் வித் வேரியேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் விஐ. இதுதான் நம்ம ஸ்டடி பண்ணுவோம். அதாவது இங்கே ஃப்ரீக்வன்சி மாற்ற இந்த பிஹேவியர் ஆஃப் ஆம்பிளிஃபையர் ஏதாவது சேஞ்ச் இருக்கா, அதாவது கெயினில் சேஞ்ச் இருக்கா அப்படின்னு பார்த்தா எஸ் சேஞ்ச் இருக்கு. இதுக்கு பேர் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கர்வ் அப்படின்னு பேர். தட் இஸ் வேரியேஷன் ஆஃப் வோல்டேஜ் கெயின் வர்சஸ் ஃப்ரீக்வன்சி எஃப். எஃப்னு எழுதிக்கலாமா? எஃப்ங்கிறது என்ன? ஒமேகா பை 2π. ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் விஐ. விஐ எழுதும் போது எப்படி எழுதுவோம்? விஐ இஸ் ஈக்குவல் டு சம் வோல்டேஜ் விஐ 0 சைன் ஒமேகா டி தான் எழுதுவோம். இந்த ஒமேகா ஐடியா. விஐ நாட்டுங்கிறது பீக் வேல்யூ. விஐ நாட் சைன் இந்த விஐ நாட் தான் நான் சொன்னேன். அதோடைய ஆர்எம்எஸ் வேல்யூ தான் 0.01 0.02 வோல்ட்டில் இருக்கணும். ஆர்எம்எஸ் ஏசி சிக்னலில் பீக் வேல்யூ ஆர்எம்எஸ் வேல்யூ எல்லாம் படித்தோம் ஞாபகம் இருக்கா? ஸோ விஐயுடைய ஆர்எம்எஸ் தான் நான் என்ன சொன்னேன்? 0.01 0.02 0.03 வோல்ட்டில் இருக்குன்னு சொன்னேன். புரியுறதா? இந்த ஃப்ரீக்வன்சி ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிலேருந்து ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிட்டு கெயினுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் இந்த டிரான்சிஸ்டர் எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு பார்த்தா இட் வில் மோஸ்ட்லி ஜீரோ ஃப்ரீக்வன்சிலேருந்து மேக்ஸிமம் வந்து ஆடியோ இது திஸ் இஸ் சார்ட் ஆஃப் ஆடியோ ஃப்ரீக்வன்சி வரைக்கும் 10⁻6 ஹெர்ட்ஸ் வரைக்கும் போகலாம். தட் இஸ் 1 மெகா ஹெர்ட்ஸ் வரைக்கும் போகலாம். ஆடியோ ஃப்ரீக்வன்சி எவ்வளவு? 20,000 முடிஞ்சு போயிடுது. அதுலேருந்து ஒரு 5 டைம்ஸ் போகிறோம். 20,000னா 20 கிலோ, இது 100 கிலோ. புரியுறதா? ஒரு 5 டைம்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் போகலாம் நம்ம இந்த டிசைனில். இது வந்து வெரி லோ ஃப்ரீக்வன்சி ஆம்பிளிஃபிகேஷனுக்கு தான் நம்ம இந்த டிசைன்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆர்எஃப் ஆம்பிளிஃபையர் வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம அப்புறம் படிக்கிறதுக்கு அப்புறம் இது புரிஞ்சுட்டா தான் அதுக்கு போகிறோம். ஸோ லெட் அஸ் அஸ்யூம் த மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 10⁻6 0லேருந்து. த வேரியேஷன் ஆஃப் த கெயின் இஸ் சம்திங் லைக் தட். It increases initially up to some frequency, remains constant and then slowly decreases. Okay? Initially கொஞ்சம் steep ஆகும், ஃபைனலாக கொஞ்சம் டவுனும் ஆகும். லைட்டாக அதாவது ஸ்லோவாக டவுன் ஆகும். Let us assume that this is called AVM ன்னு எழுதுவோம். AVM-னா மிட் ஃப்ரீக்வன்சி கெயின். இதுக்கு பேர் மிட் ஃப்ரீக்வன்சினா என்ன அர்த்தம்? மிடில் போர்ஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கு. ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது மிட் ஃப்ரீக்வன்சி கெயின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் த மிட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். 0லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் இது இன்க்ரீஸ் ஆகிட்டு 1 கிலோ ஹெர்ட்ஸில் அப்ராக்சிமேட்லி 1 கிலோ ஹெர்ட்ஸ்லேருந்து ஒரு 25-40 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. 40லேருந்து 100 கிலோ ஹெர்ட்ஸ் போகும்போது டவுன் ஆகிடும். ஸோ இந்த இப்போ இதுக்கு அப்போது ஃபெய்த்ஃபுல்லாக இது ஆம்பிளிஃபை பண்ணுறது எப்படி? லோ ஃப்ரீக்வன்சியில் பண்ணாது, ஹை ஃப்ரீக்வன்சிலையும் பண்ணாது. ஃபெய்த்ஃபுல்னா என்ன அர்த்தம்? இது எந்த ஃபார்மில் இருக்கும் அதே ரிப்ளிகா இருக்கணும் சொன்னேன் இல்லையா? அப்போ ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சிலையும் பண்ணாது, ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சிலையும் இது ஃபெய்த்ஃபுல்லாக பண்ணாது. அப்போ ஃபெய்த்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டா அப்போ எந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சிலேருந்து பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் யூ ட்ரா எ லைன் விச் இஸ் கரஸ்பாண்டிங் டு ஏவிஎம் பை இந்த √2. இந்த √2 திரும்பி வந்து விஆர்எம்எஸ் விஐ பைக்கில் வரக்கூடிய அதே √2. ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்க? ஏவிஎம் மேக்ஸிமம் இருக்கு மிட் ஃப்ரீக்வன்சி கெயின். அதுலேருந்து ஏவிஎம் பை √2 கண்டுபிடிச்சி ஒரு லைன் வரையலாம். அந்த லைன் இந்த கர்வ் எங்கெல்லாம் டச் பண்ணுறது பார்க்கலாம். 2 இடத்துல டச் பண்ணும். ரைட்? இப்போ இந்த மிட் ஃப்ரீக்வன்சி லைனை வரைகிறத மறந்துட்டு இது எடுத்துக்கலாம். திஸ் இஸ் கால்ட் எஃப்எல், லோ ஃப்ரீக்வன்சி கட் ஆஃப். திஸ் இஸ் கால்ட் எஃப்ஹெச், ஹை ஃப்ரீக்வன்சி கட் ஆஃப். ஸோ இஃப் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்புட் சிக்னல் இஸ் இன் பிட்வீன் எஃப்ஹெச் அண்ட் எஃப்எல் where the gain is not very much affected. தெரியுறதா? ஏவிஎம்லேருந்து ஒரு பெரிய இல்லை 1/√2னா எவ்வளவு? 0.707. தட் இஸ் 70.7% ஆஃப் லோயரிங் தான் நம்ம பண்ணியிருக்கோம். அது வரைக்கும் இருக்கிற ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் இருக்கிறத ஃபெய்த்ஃபுல் ஆம்பிளிஃபிகேஷன் நடக்கும். அதாவது டிஸ்டார்ஷன்லெஸ் ஆம்பிளிஃபிகேஷன். இன்புட் அப்படியே எக்ஸாக்டாக அவுட்புட்டில் பீக் ஆர்எம்எஸ் வேல்யூவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பட் த ஷேப் பற்றி பேசிட்டு இருக்கோம். டிஸ்டார்ஷன்னா the shape is perfectly maintained. So this FH minus FL quantity is called bandwidth of the amplifier. So the bandwidth of amplifier கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த bandwidth of amplifier உடைய மீனிங் என்ன? It gives you the frequency range within which
The amplification is faithful amplification, that is distortionless amplification. So this curve, the general shape is called frequency response curve. From the mid frequency gain, which is a constant gain value, you find the root 1 by root 2, 70.7% of that, draw the line, it cuts the curve at 2 points, call this FL, call this FH, the difference in the frequency called bandwidth, within which the frequency of the input signal irukra varaikum faithful amplification irukum. This is what we have to study about after designing amplifier, complete study of amplifier idoda mudiyirudhu. Idukku appuram idu further நம்ம பண்ணனும், increase பண்ணனும், improve பண்ணனும்னா இதே போல இன்னொரு ஸ்டேஜ் கொண்டு வரணும். அது பேர் மல்டி ஸ்டேஜ். அது அப்புறம் பார்க்கலாம். முதல்ல இது புரிஞ்சுக்கலாம். முதல்ல புரியுது எப்படின்னு. So in the frequency response curve, bandwidth is finally the idea about complete picture about amplifier.